ஒன்றும் இல்லை, ஒரு ஆடு செத்து போச்சு. உடனே என்ன பண்ணுறான், செத்து போன உடனே அது ஒரு 2 நாள் 3 நாள் ஆகிட்டு இருந்தால் தான் எடுத்து போய் பொச்சிடுவான், தோலை மட்டும் உரிச்சிக்கணும். அப்போது அந்த ஆடு செத்து போய் கூட உதவுது. ஒரு மோளம் கட்டுறான், ஒரு பம்பை கட்டுறான், எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறான். ஒரு கோழி செத்து போச்சு, உடனே போட்டு சட்டியில் 1.5 கிலோ மிளகாத்தூளை போட்டு வேக வச்சு 3வது வீட்டு வாசனை வர மாதிரி ஆக்கி துண்ணுக்குன்னுக்குறான். இது செத்து இவ்வளோ அற்புதமான உடல் செத்து போனால் ஊர் உள்ள பொதிக்கலைங்க. ஆடு மாடை ஊர் உள்ள பொதிக்கிறான். இவனை ஊரை விட்டுல தள்ளி ஏற்ற போகிறான். இருக்கும்போது நைனா உன்ன மாதிரி நைனாவே இல்லை நைனான்றான். பொண்டாட்டி சொல்கிறான், ஐயோ உலகத்தில் உன்ன மாதிரி பொருத்தனையே நான் பார்த்தேன், ஏன்னா மொத்தமாக கொடுக்குறியா? கொடுக்கலன்னா ராத்திரி விட்டு கட்ட தான் உனக்கு. அதனால் உன்ன மாதிரி பொருத்தனே இல்லைன்றான். உன் பொண்ணு சொல்லுது, எப்பா உன்ன மாதிரி அப்பா யாருப்பா இந்த உலகத்தில் இருந்து. இவ்வளோ புகழ்ந்த உடல் விழுந்த உடனே ஊருக்கு வெளியே தூக்கின்னு போகிறான். ஆடு மாடை ஊரு உள்ளே பொதிக்கிறான். ஆனால் உன்னை இவ்வளோ புகழ்ந்துட்டு ஊருக்கு வெளியே ஒரு நாளாக நான் யோசித்து பார்த்தீங்களா? பார்க்கவே இல்லை. ஓஹோ நான் இப்படி நான் அப்படின்னு தானே சொல்லிங்கிறீங்க. காரணம் எதுக்குமே அதான் சொல்கிறான் பாம்பாட்டி. டேய் ஒரு பிளாஸ்டிக்லாம் ஒஞ்சி போனால் கூட எதுவுமே போட்டினா ஒரு நாளெலாம் கொடுப்பான்டா, அதை இன்னொரு பொருளாக செய்திருவான்டா. நீ ஒஞ்சி போனால் என்னடா கொடுப்பான்? உடையத்துக்கு முன்னே உருவாக்கிக்கிட்டா உன்னன்னா. இதை தான் சாமி நான் சொல்லிங்கிறேன். நான் கடவுளை எங்கேயும் வெளியே தேடுன்னு சொல்ல மாட்டேன். இந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போ, பரிகாரம் கரிகாரம் இதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு எனக்கு நம்பிக்கையும் கிடையாது. கடவுள் மனுஷனுக்குள்ளே இருக்கிறான், அது ஊர்ஜிதமான உண்மையா? நான் உணர்ந்தேன், பார்த்தேன், அனுபவிச்சேன். அதை எல்லாரும் அனுபவிங்கன்றதுக்காக தான் இந்த நெட்டில் பேசின்னு இருக்கிறேன். தவிர நான் ஏதோ கதை சொல்லி பொறுப்பு நடத்தணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. ஏன்னா எனக்குன்னு ஒரு தொழில் கொடுத்துக்குறான், எனக்கு ரிட்டைர்மெண்ட்டுக்கு தான் சம்பளம் கொடுத்துக்குறான், பென்ஷன் கொடுத்துக்குறான், எல்லா வசதிகளையும் எனக்கு கொடுத்துக்குறான். நல்ல பிள்ளைங்க, நல்ல மருமகளுங்க. உட்காந்தன்னா எல்லாம் செய்து போடுறேன். நான் என் ட்ரௌசரை கூட இது வரைக்கும் துவைச்சதில்லை. இவ்வளோ வயசில் மருமகளுங்க தான் துவைச்சி போடுறாங்க. நான் உட்காந்தேன்னா தண்ணி சுடு தண்ணி தான் கொடுப்பாங்க, பஸ் தண்ணி கொடுக்க மாட்டாங்க, தண்ணி வச்சு ஊற்றுவாங்க. இந்த மாதிரி மருமகளுங்க பிள்ளைங்க அமையறதுக்கு நான் எந்த பிறவியில் புண்ணியம் பண்ணணும் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த பிறவியில் நடந்துக்கிட்டு இதெல்லாம். இந்த மாதிரியான வாழ்க்கை நீங்களும் வரணும், வாழணுன்றதுக்காக தான் இவ்வளவும் சொல்லின்னு இருக்கிறேன். அதை புரிஞ்சிக்காம எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்க, சாமியார் ரொம்ப கோபமாக பேசுகிறாருங்க, ரொம்ப கோபமாக பேசுகிறாருங்க. நான் கேட்குறேன், எந்த சாமியார் கோபமாக பேசுகிறார்? சாமியார் சிவபெருமானை விட ஒரு சாமி இருக்குது. உலகத்திலே இருக்கிறதுலே பெரிய சாமி சிவபெருமான் தான். சிவபெருமானுக்கு கோபம் வந்து பொண்டாட்டி பராசக்தி எரிச்சு போடுது. ஏயா கடவுளுக்கு கோபம் வரக்கூடாது? கடவுளுக்கே கோபம் வருது, நம்ம மனுஷனுக்கு கோபம் வரக்கூடாதா? சொல்லு. விஸ்வாமித்திர பெரிய மகான், பூமியை ஆகாயத்தில் ஒரு பூமியை செய்து காட்டணுமாமே. அவ்வளோ பெரிய திறமசாலி, ஞானத்தில் உச்சத்தில் நின்னவன், யாருக்குமே தலை வணங்க மாட்டான். அப்படியாப்பட்டவனுக்கு கோபம் வந்துட்டு பூமியில் இருக்கிற பேயெல்லாம் எழுப்பி விட்டான். எல்லா பேயும் ஊரெல்லாம் ஆடிங்குது. சூப்பர்மேன் மறந்து விட்டார், என்னடா இருந்தாலும் இப்படி பண்ணி விட்டானே அப்படின்ட்டு. வரலாமா கோபம் அவ்வளோ பேர் விஸ்வாமித்திரருக்கு, அவ்வளோ பேர் ஞானிக்கு? அதெல்லாம் கேட்க மாட்டான். நான் பேசினா தான் கோச்சிக்கிறான். அது ஏன் தெரியல, என்ன பார்த்து ஆக மாட்டேங்குது. இது என்ன அநியாயமா இல்லையா சாமி? இது அப்படிப்பட்ட விஸ்வாமித்திரரே ஒரு பெண்ணுக்கு அடிமையாயிட்டாரு. அல்லாம எல்லாரும் சாமி உலகத்தையே மாற்றி போட்டுருவாங்க. ஏன்னா உலகன்றது அவங்க தான் சாமி. அவங்க இல்லைன்னா உலகம்னு ஒன்று இல்லை. பெண்ணுன்னு ஒரு பொருள் இல்லைன்னா இன்பம்னு ஒரு பொருள் எவனாலையும் அறியவே முடியாது. பெண்ணுன்னு நான் ஏற்கனவே ஒரு நெட்டில் கூட சொல்லிக்கிறேன். முருகர் பக்கத்தில் 2 பொண்டாட்டி வச்சுக்குது. சிவபெருமானு ஒரு பொண்டாட்டியை வெளியே ஊருக்கு காட்டிக்கின்னு ஒரு பொண்டாட்டி ஒளிச்சியும் வச்சுன்னு சுற்றிங்கிறான். ஆண்டாள் ஏன் சாமி எல்லாம் சொன்ன அப்படிங்குது, திட்ட போகிறாங்க என்ன. மொத்தத்தில் அது மட்டும் தெரியுது எனக்கு. இல்லை, கிருஷ்ண பரமாத்மா அப்படியே மாற்றம் பண்ணுறாரு. அது தப்பு தான் சாமி. நீங்கள் பேச தப்பு, முறை கிடையாது. நீங்கள் பேசுறது முறையே கிடையாது சாமி. கிருஷ்ண பரமாத்மா 2 பொண்டாட்டி வச்சுங்கிறாரு. அட இந்த விநாயகர் என்னமா பிரம்மச்சாரிக்கு என்னமா 2 பொண்டாட்டி, அவர் கூட சித்தி முத்தின்னு 2 பொண்டாட்டி உண்டு. சாமிங்க 2 சம்பாரிச்சு எங்கேயும் போய் ஒரு மண்ணு கூட வெட்ட போகிறதில்ல. இவங்களே 2 வச்சுக்கினாங்க. நம்ம சம்பாதிக்கிறோம், ஒரு 5 10 வச்சுக்கலாம் சாமி. நீ என்ன சாமி 2 வச்சுக்கூடாதான்ற? அதனால அவர் வச்சு நம்ம வச்சுன்னா உன் கதை கண்டத்தை முடிஞ்சு போச்சு. உங்க கதை அர்த்தம் ஒன்றை வச்சு ஜெயிக்க முடியாத. உள்ள போ வேங்க வாங்கலாம், எங்க வாங்கலாம், உள்ள கூப்பிட்ட கதவை மட்டும் தம்ம 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 தம்மன்னு சாத்திரம் ஒன்று. வெளியே வந்த மீசையை மறிக்கணும், வெட்டிடுறம்பார் குத்திடுறம்பாருவான். ஆமா பம்பா இது. அவங்க தயவு இல்லாத, பெண்களுடைய தயவு இல்லாத, நான் பெருமைக்கு பேசுறேன்னு இல்லை, பெண்களுடைய தயவு இல்லாம ஒரு ஆண் குடும்பம் நடத்தவே முடியாது. எந்த பொம்பனாலையும் நடத்த முடியாது. குடும்பம் நடத்தவே முடியாது சாமி. இப்போ உங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்குது.
உங்கள் சம்சாரம் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, சொல்கிறேன்னு கோச்சுக்கு போகிறீங்க, சமாளிக்க முடியாது. கோச்சுக்கு போகிறீங்கன்றேன். இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, அந்த 2 பொம்பளை பசங்களை வச்சு ஒரு 2 பிள்ளைங்களை வச்சு உங்களால் காப்பாற்றவே முடியாது, கரையாற்றவே முடியாது. ஆனால் நீங்கள் இறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோ, 10 பாத்திரம் தேய்ச்சாது ஜம்முன்னு காப்பாற்றுங்க. அப்போ அங்கே திறமசாலி பெண்கள் தான். குடும்பம்னா பெண் தான், பெண் இல்லைன்னா குடும்பன்றது ஒன்று இல்லை. ப்ராக்டிக்கலாக எல்லா இடத்துலையும் இருக்காது. இதை யோசிக்கணும். ஆனால் இங்கே வந்து நான் பெரிய ஆள், நான் துடி சம்பாதிச்சுன்னு வரேன் அப்படின்றது ஆம்பளை சம்பாதிச்சு பொம்பளை சோறாக்கணும். பொம்பளை வேலைக்கு போயிட்டு ஆம்பளைக்கு வேலை இல்லை, இப்போ சோறாக்கினா துணி படவெல்லாம் துவச்சி பட்டியா அப்படின்றது அவங்க. இது இருக்கக்கூடாது. சமம் இல்லறம்ன்றது சமம், அது என்னைக்கும் நிலையானது. நீயும் உன் கணவனும் எப்படி போகிறீங்களோ உன் பிள்ளைங்க போக போகுது. அதுக்கு ஒரு வழிகாட்டி. அப்போ உங்கள் 2 பேர்கிட்டவும் ஈகோ இருக்கக்கூடாது, அன்பு மட்டும்தான் இருக்கணும். அந்த அன்பு தான் அவங்கள வளர்க்குறதுக்கு வழிவகுக்கும். இங்கே வந்து நான் சம்பாதிக்கிறேன் நீ சம்பாதிக்கலாம், குடும்பம் ஒன்று உங்களது தான். அது உந்தோ எந்தோ கிடையாது. சில பேர் பொம்பளைங்க சொல்லுவாங்க, என் பிள்ளைங்க எப்படி காலேஜ் வரும்போதே 4 புள்ள பற்றின வந்தேன், என் பிள்ளைன்றதுக்கு புருஷன் வந்த பொறுத்து தானே புள்ள, எங்கள் பிள்ளைங்கன்னு சொல்ல கற்றுக்கணும். இது ஈகோ, இது இருக்கக்கூடாது. குடும்பத்துக்குள்ளே இருந்து தான் அந்த குடும்பம் கெட்டு போயிடும். அன்பு மட்டும்தான் குடும்பத்தில் செலுத்தணும். நீ எவ்வளோக்கு எவ்வளோ அந்த குழந்தைங்க மேலே அன்பை செலுத்தி அந்த குழந்தைங்க பிற்காலத்தில் நல்லா வாழ வழிவகுக்கும். அது எவ்வளோக்கு எவ்வளோ உன் கணவனை நீ அடிமையாக்கி உன் மனைவியை நீ அடிமையாக்கி வாழ்ந்தீங்கன்னா அது போகிற இடத்துல அதே நிலை தான். ஆனாலும் அவங்க செய்த பாவம் முன்னிருந்து தகுந்தபடி தண்டனை தானே அவங்க அனுபவிப்பாங்க. அந்த குழந்தைங்க எதேனா அனுபவிச்சுட்டு போட்டுங்க. பிறக்கிற குழந்தை கெட்டவனா இருக்கு, ஆமா. ஒரு கெட்டவனுக்கு பிறந்த குழந்தை நல்ல பிள்ளையா, ஆமா இருக்கு. ஆமா, எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் கண்கள்னு ஒன்று இருக்குது. இது என்ன பண்ணுது, இதை தான் அந்த இதில் பார்த்துருந்தீங்கன்னா, நெட்டில் பார்த்துருந்தீங்கன்னா, போன மாதம் எப்போ சாமி எடுத்தீங்க? போன மாதம் தானே எடுத்தீங்க? போன மாதம் எடுத்தாங்க அன்னை தெரசா இல்லையா, நெப்போலியன். இதை பற்றி என்கிட்ட ஒரு கேள்வியாக கேட்டாங்க. இதில் போட்டிருக்கீங்க, அதிலேயே நான் சொல்லியிருப்பேன். அன்னை தெரசா வந்து கறி மீன் சாப்பிட்றது, கோழிக்கறி தான் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு சாந்தமான குணம் இருந்தது. அவங்க உலகத்துக்கு பல நன்மைகளை செய்தாங்க. கடவுள்ன்ற அளவுக்கு அவங்களுடைய தொண்டு உயர்ந்தது. ஆனால் கறி மீனே சாப்பிடாத ஹிட்லர் கொடூரமாக உலகத்தில் எவனுக்கும் இல்லாத கெட்ட பேர் அவன் எடுத்துக்கணும். இது சாப்பாட்டில் மட்டும் வர்றதில்லை, சாப்பாட்லேயும் வருது. இது சாப்பாட்டில் மட்டும் வர்றதில்லை, கர்ப்பத்திலேயே வருது. அதனால்தான் அந்த சாணக்கியனை பற்றியும் சொல்லியிருப்பேன். அது 2440 வருஷத்துக்கு முன்னே இருந்தான் சாணக்கியன். அலெக்சாண்டர் இந்தியா மேலே படையெடுத்த காலம் அது. அந்த கதையை அதுக்கு ஒப்பிட்டு சொல்லியிருப்பேன். அதுக்கு நிறைய இது போட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 60,000 பேருக்கு மேலே போயிடுச்சு. அது மாதிரி பிறக்கிறதுக்கு முன்னே மட்டும் அந்த பாவத்தை சுமக்கிறான். இந்த பாவத்தை அழிக்கிறதுக்கு பிறந்த பிறகு கண்களால் பார்க்குறான், எது நன்மை எது தீமை, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு ஒரு மனம் முடிவு பண்ணுது. அப்போ அந்த தீமையில் பிறந்த குழந்தை கூட நன்மையில் போயிடும். அதுக்கு வழிவகுக்கிறது இந்த தாய் தகப்பனாக இருக்கணும். இப்படி போனால் நல்லது நடக்கும். ஒன்றே வேணா ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். இந்த ஊரில் வரீங்க இல்லைங்க, மெயின் ரோட்லேருந்து ஊர் உள்ள வரீங்க, அங்கே வர வழியில் பார்த்தா வெளிநாட்டிலேருந்து வராங்க, வெளி ஊர்லேருந்து வராங்க. அப்போது இந்த பசங்க என்ன பண்ணணும், நம்ம ஊருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, வெளியூர் ஜனெல்லாம் வராங்க, நம்ம ஊரை நல்ல மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு வழியெல்லாம் விட்டுக்கணும். வழியிலே உட்காந்து தாய்பாஸ் சொல்லுங்க, வழியிலே குறுக்க வழி என்ன தெரியுது இதில். இதுலேருந்து நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்க? தாய் தகப்பன் சரியில்லை. அந்த சரியில்லாததால் இந்த பிள்ளைங்களை அப்படியே விட்டுட்டான். என் பிள்ளை நல்லா தாய்பாஸ் ஆடுறான், என் பிள்ளை நல்லா ஆடு புலி ஆடுறான் அப்படின்னு விட்டாக்கா அதுங்க அப்படி தான் கெட்டு போகும். இதை ஊர்லேருந்து வரவ என்ன சொல்லுவான், என்னடா ஊர் இது, இப்படிப்பட்ட ஊர், இவ்வளோ ஜனம் வருது, இவ்வளோ வழியிலே கூட விடாத உட்காந்துங்கிறாங்க. அப்போ எது கெட்ட பேர், எந்த செயல் தான் நாங்கள் கெட்ட பேர் எடுத்தது? அப்போ அந்த செயலை மாற்றத்துக்கு தாய் தகப்பன் காரணமாக இருக்கணும். அங்கே உட்காரக்கூடாது, 10 பேர் போகிற வழி, வா இங்கே எழுந்து இங்கே வந்து விளையாடு அப்படின்னு நீ ஒரு தடவைக்கு 10 தடவை சொன்னால் அது அவனொரு வாட்டி அங்கே உட்காராது. நல்லா விளையாடு அங்கேயே வீட்டில் வந்து சோறுக்குன்னு தொல்லை கொடுக்காதுன்னு விட்டாக்கா அது அங்கேயே ரோட்லேயே படுத்துக்கும். இதுக்கு அடிப்படை பேஸ் ஒரு தாய் தகப்பன் வழிபாடு. அதுக்கு முக்கியமாக நம்ம தாய் தகப்பனாக இருக்கிறவங்க சீரான முறையில் பக்தியை பண்ணணும், அது சீராக போகும். இதுதான் உண்மை சாமி. நாங்களின் பதில் என்ன? கௌதம புத்தர் பெரிய மகான். அவர் ஒரு நாள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் பண்ணுறாரு. கௌதம புத்தர் பயணம் பண்ணுறாருன்னு தெரிஞ்ச உடனே அந்த இடைவழியில் இருந்த ஒரு ஊர் ஜனம், ஒரு கூட்டம் வந்து அவரை வழிமடக்குது. வழிமடக்கி கண்டபடி அவன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறான். பேசும்போது கௌதம் புத்தர் அசையாமல் நிற்கிறார்.
அவன் வாய் நோக பேசி எல்லாரும் பேச்சு அடங்கி போச்சு. அப்போ கேட்குறாரு, ஐயா நான் போட்டா அப்படின்றாரு. போடா அப்படின்றாங்க. அப்புறம் அவர் போயிடுறாரு. போயிட்டு ஒரு 2 வாரம் பொறுத்து திருப்பி அந்த வழியாக பழைய இடத்துக்கு போகிறதுக்கு வராரு. யாரெல்லாம் திட்டினானோ அவெல்லாம் நின்றுக்குன்னு காலில் விழுறான். ஐயா உங்களுடைய மகிமை தெரியாத பேசிட்டோம், உங்களுடைய மரியாதை தெரியாத பேசிட்டோம், உங்களுடைய தெய்வீகம் தெரியாத பேசிட்டோம், எங்களெல்லாம் மன்னிச்சிடுங்க, இந்த பழம் பூவெல்லாம் உங்களுக்காக வாங்கிட்டு வந்துக்கிறோம் அப்படின்னு எல்லா மக்களும் சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், கௌதம் புத்தர், நான் போன முறை போகும்போது நீங்கள் திட்டினீங்க, போன முறை போகும்போது என்னை அடிக்க வந்தீங்க, எதையுமே நான் எடுக்கலை. எதெல்லாம் நீங்கள் பேசுனீங்களோ எதெல்லாம் நீங்கள் செய்யலாம் அது உங்களுக்கே சொந்தமே தவிர எனக்கு சொந்தம் இல்லை. இன்றைக்கி கொண்டு வந்துக்கிற பொருளும் உங்களுக்கே சொந்தமே தவிர நான் தொட போகிறதும் இல்லை. அதனால் உலகம் எதை பேசினாலும் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி இந்த கமெண்ட் கொடுக்குறவங்கள பற்றிலாம் நான் எடுக்கிறதே இல்லை. அதை ஒரு பெருசாகவே அவங்கள நினைக்கிறதே இல்லை. ஏன்னா அவங்களுக்குலாம் ஒரு வேலை இல்லாமல் எதையாவது ஒன்று போட்டுக்கினே இருக்கணும். அவ்வளோ பெரிய கௌதம் புத்தரையே இவ்வளோ குறை சொல்லும் போது என்ன சொல்ல மாட்டாங்களா? இது சந்தோஷமாக ஏற்றுக்க வேண்டிய விஷயமாகுது. பரவாயில்ல கொஞ்சமாக சொல்கிறாங்கன்ட்டு. மரத்தை வச்சவனுக்கு தண்ணி ஊற்ற தெரியாதா? எல்லாருக்கும் படியில் இருக்கிற பெருமாள் இருக்கும்போது யோக பயிற்சி எதுக்கு? படியாக இருக்கிற பெருமாள் எங்கே இருக்கிறாரு? வெளியே இருக்கிறாரா உள்ள இருக்கிறாரா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு கேள்வி கேட்குறோம். மரம் வச்சவன் தண்ணி ஊற்றாத வச்சு பாரு. நீ ஒரு மாமரம் வெயி, தண்ணி ஊற்றாத என்ன ஆகுதுன்னு பாரு, தானாகவே வளர்ந்துருமான்னு பாரு. நீ தானே வச்ச, வளர்ந்துடுமா பாரு. அது மாதிரி மனுஷனை படைத்தவனுக்கு படைப்பாடியும் உள்ளவே இருக்கிறான். அவன் உள்ளவே இருக்கணும்னா இந்த உடல் நல்லா இருக்கணும். உடல் நல்லா இருக்கணும்னா ஆகாரம் வேணும். ஆகாரம் நல்லா ஜீரணமாகணும்னா யோகம் வேணும். யோகம் இருந்தால் தான் உள்ளே யார் இருக்கிறதுன்னு உன்னால் கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா நீ ஆகாரத்தை கொடுத்து பண்ணி மாதிரி பரண்டுக்கு தான் இருக்கணும். சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்த மாதிரி குடும்ப குட்டின்னு வாழ்கிறவங்கள பிரித்து தேவையில்லாமல் சாமியாராக மாற்றுறது தான் ஆன்மீகமா? ஆன்மீகமே கிடையாது. அது குடும்பத்தை காப்பாற்ற பயந்துக்கணும் ஓடி போகிறவன்னு அர்த்தம். அதுக்கு பேர் ஆன்மீகம் இல்லை. குழந்தை குட்டியை கட்டிக்கிறதுக்கு முன்னாடி தெய்வம் வேணும்னு நினச்சிருக்கணும். தெய்வம் வேணும்னு நினச்சிருக்கணும். கல்யாணம் எதுக்கு? சரி கல்யாணம் பண்ணிக்கணும், தெய்வத்தோடு சேர்ந்துக்குன்னு குழந்தைங்களுக்காரன். ஏன்னா உன்னுடைய மனைவி உடல்லையும் தெய்வம் இருக்குது, உன்னுடைய பிள்ளைங்க உடல்லையும் தெய்வம் இருக்குது. அதுங்களை வழிபடும் போதே நீ தெய்வ வழிபாடு பண்ண மாதிரி ஆகிடும். அதனால் அதை விட்டுட்டு ஓடி போகிறவன் அவன் நல்ல சம்சாரியே கிடையாது. இத்தனை மதங்கள் கடவுள் செய்ய முடியாத போது மாய உலக வாழ்க்கையில் வாழறவங்க கிட்ட நீங்கள் மட்டும் என்ன மாற்றத்தை கொண்டு வர முடியும்? ஒன்றும் கண்ணமே முடியாது. சொல்ல வேண்டியது தான் மனுஷன். உங்களுடைய தாய் தப்பன் நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு தாய் தப்பு இருப்பார். அந்த தாய் தப்பன் நீங்கள் பிறந்த பிறகு உங்களுக்கு 1000 அறிவுரை சொல்லியிருப்பார். எந்த அறிவுரையும் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. எந்த அறிவுரையும் கேட்கும்போது நான் கேட்காத போது நான் சொல்கிறது மட்டும்தான் கேட்க போகிறீங்க. ஆனால் யாரோ ஒருத்தன் கேட்பான், அவனுக்காக நான் சொல்லிங்கிறேன், உனக்காக சொல்லலை. ஆன்மாவுக்கு பரமாத்மா ஜீவாத்மாவுடன் தொடர்புண்டா? உண்டு. ஏன்னா பரமாத்மாவுக்கும் ஆத்மாவுக்கும் தொடர்பு இருக்கிறதால தான் நமக்கு இயக்கமே நடக்குது. அந்த தொடர்பு அறந்து போச்சுன்னா தான் நம்ம பிணமாக மாறி போகிறோம். அதனுடைய இயக்கம் இல்லைன்னா இங்கே ஒரு செயலுமே இருக்காது. அப்போ பரமாத்மாவுக்கும் ஆத்மாவுக்கும் தொடர்பு இருக்குது. ஆத்மாவுக்கும் மனசுக்கும் தொடர்பு இருக்குது. மனசுக்கும் ஆத்மாவுக்கும் தொடர்பு இருக்கிறதால தான் உலக செயல்கள் மனம் செய்யுது, ஆத்மா செய்யலை. அதனால் மனத்துக்கும் ஆத்மாவுக்கும் உறவு உண்டு, ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உறவு உண்டு. இந்த 3 உறவுகள் இருக்கிற வரைக்கும் தான் மனுஷன். இந்த மனம் போச்சுன்னு சொன்னால் அவனுக்கு பேரே மாறி போயிடும், பெணமண்ணி ஆகிடும். அதனால் எல்லாத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு. இப்போ பிராண காற்று மூக்குக்கும் வயிற்றுக்கும் தான் ஓடினுக்குது. ஆனால் இது மூக்குக்கும் வயிற்றுக்குமா ஓடினுக்குது? 72,000 நாடி நரம்புலையும் ஓடினுக்குது. ஓடலைன்னா அங்கெல்லாம் ரத்தம் போகாது. அப்போது எல்லாத்துக்குமே தொடர்பு இருக்குது. ஆனால் அந்த தொடர்புகளை நம்ம அறியாமல் இருக்கிறோம். அறிகிறவன் தான் யோகி ஞானி, அறியாதவன் அஞ்ஞானி. மாயை இவற்றை கொண்டு பெரும்பவைகள் மாவை பொருள்கள் இல்லாமல் பயனில்லாமல் இந்த மாய வாழ்க்கையை வாழத்தான் வேண்டுமா? மாயைன்றது எங்கே இருக்குது? வெளி உலகத்தில் மாயைன்றதே இல்லை. மாயைன்றது உன் மனசுக்குள்ளே தான் இருக்குது. அந்த மனசுக்குள்ளே இருக்கிற மாயை வெளியே போட்டின்னா நீ தெளிவானவன் ஆகிடலாம், சுத்தமான வாழ்க்கை வாழலாம். ஆனால் மாயை இருக்குது, நீ எப்போ பேசுறியோ உனக்குள்ளவே மாயை அடங்கி இருக்குது. அந்த மாயை நீக்கு. அதுக்கு தான் சொன்னார், காசிக்கு போனாலும் அகப்பேய், கர்மம் தீராதே அகப்பேய்னா.
நீ காசிக்கு போய் 100 வாட்டி முழுவினா கூட உன்னுடைய கர்மம் போவாதுடா. ஏன்னா மனசில் மாயைன்ற பிசாசை வச்சுக்கிறடான்னு. அந்த பிசாசை சுதுக்கி வெளியே போட்டுட்டு போனால் தானே உனக்கு மோட்சம் கிடைக்கணும். அப்போது மாயைன்றது வெளி உலகத்திலே இல்லை. வெளி உலகத்தில் இருந்தால் உனக்கு இருக்கிற மாயை இன்னொருத்தனு கோடீஸ்வரனுக்கு இருக்கும், உனக்கு இருக்கிற மாயை இன்னொருத்தனுக்கு இருக்கும். ஆனால் உனக்கு மட்டும் மாயை எப்படி வந்து உன் மனசுக்குள்ளவே இருக்குது, அது செயல் புரியுது. நீ மாயையே நம்பிக்கிற, தெய்வத்தை நம்பு, மாயை வெளியே போயிடும். இவ்வுலக வாழ்க்கையை சும்மா இருந்த வேடிக்கை பார்த்து செல்வது தான் சித்தர்கள் கூறும் சுகமா? அப்படி சும்மா இருந்து வேடிக்கை பார்த்துட்டு அவங்க போயிருந்தாங்கன்னா இன்றைக்கி கடவுள்னு ஒன்று சொல்கிறதுக்கு நீ இருந்திருக்க மாட்டேன். முதல்ல அவங்க சும்மா இல்லாமல் எல்லாத்தையும் தேடி அறிஞ்சு உணர்ந்து தெளிஞ்சு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இதை தான் நம்ம செய்துன்னு இருக்கிறோம். அவங்க இல்லைன்னா நமக்கு இது எதுவுமே தெரிஞ்சிருக்காது. அதனால் சித்தர்கள் மனிதர்கிட்ட உறவாடலை, ஆனால் தனித்து இருந்து இறைவனுக்கும் மக்களுக்கும் என்ன தொடர்புன்னு ஆராய்ஞ்சாவன். ஆராய்ஞ்சு அந்த உண்மைகளை தான் நமக்கு சொல்லி கோயில் குளங்கள்லாம் கட்டி வச்சுக்குது. இந்த கோவிலுக்கு போகிறதால சாமி என்ன கொடுப்பாருன்னா ஒன்றும் கொடுக்க மாட்டார். ஏழை போனாலும் ஏழையாக தான் வரணும், பணக்காரன் போனாலும் பணக்காரனாக தான் வரணும். ஆனால் அங்கே போய் வருவதால் அவனுக்கு ஒரு மன நிம்மதி, ஒரு மன நிறைவு. அப்போ அவன் மன நிம்மதியோடவும் ஒரு மன நிறைவோடு வாழணும்னா கோவில் வேணும். அங்கே சாமி கொடுக்குதா வாங்குதான்ற பிரச்சனையே இல்லை. அதுக்காக சித்தர்கள் கட்டி வச்சான். இல்லைன்னா இவன் காட்டு மிராண்டி போய் மாதிரி ஆகியிருப்பான், ஆதி மனித மாதிரி இருந்திருப்பான். இதெல்லாம் வச்சு தொட்டு தான் மனிதனாகவே வாழ்ந்துன்னுக்கிறான் இன்னி உலகத்தில். ஐயா, நீங்கள் வந்து இங்கே சொல்கிற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அதிகமாக கோவப்பட்டு எல்லா விஷயம் சொல்கிற மாதிரி கமெண்ட்ஸ் போட்டுட்ருக்காங்க. அதை பற்றி வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அந்த மாதிரி சொல்கிறத பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் கோவப்படுறேன்னும் போது சந்தோஷப்படுறேன். ஏன்னா ஞானிகளே எல்லா யார் கோவப்படாத மனிதன் ஞானியை காட்டுங்க பார்க்கலாம். கடவுளாக இருக்கப்பட்ட சிவபெருமானுக்கே கோபம் வந்து பார்வதி எரிச்சாங்க. கடவுளுக்கு கோபம் வரலாமா? ஏன்? பார்வதி செய்த செயல் சரியில்லை, அதனால் சிவபெருமான் கோவப்பட்டு எரிச்சார். அதே மாதிரி விஸ்வாமித்திரர் இருந்தார். அவருக்கு கோவப்பட்டு பூமியில் இருக்கிற பேயெல்லாம் ஏற்றி விட்டார். பெரிய மகன், அவர் கோபம் வரலாமா? அகஸ்தியருக்கு கோபம் வந்து ராவணங்கிட்ட வீணை வாசித்து பேட்டி போட்டு வீணையெல்லாம் அறுத்துடுறாரு. அப்போ அகஸ்தியருக்கு கோபம் வரலாமா? இவ்வளோ பெரிய மகான்களுக்கெல்லாம் கோபம் வரும்போது சாதாரண மனுஷனை எனக்கு வரக்கூடாதா? இல்லை வந்தால் என்ன அது பெரிய குற்றமா? அப்படி இல்லை. கேள்விகள் நான் பதில் சொல்கிறத மட்டும் பார்த்து நீங்கள் கோவப்படுறேன்னு நினைக்கிறீங்க. ஆனால் அவன் கேட்ட கேள்வி ஏன் இவருக்கு கோபம் வந்தது, அவன் என்ன கேள்வி கேட்டான்னு சிந்திக்க மாட்டேன்றீங்க. ஒரு பாகமே பார்த்துட்டு நீங்கள் ஆர்குமெண்ட் பண்ணுறீங்க, முடிவை சொல்கிறீங்களே தவிர அதுவே தவறான விஷயம். ஒரு இடத்துல கோவப்படுறேன். இப்போ முந்தா நாள் அந்த பேட்டி கொடுத்தாங்க. 3.5 மணி நேரம் பேட்டி கொடுத்து நான் எங்கேயுமே கோவப்படலை. காரணம் அவங்க கேட்ட கேள்விகள். இப்போ நீங்கள் கேள்வி கேட்டீங்க, நான் எங்கேயுமே கோவப்படலை. ஏன்னா நீங்கள் கேட்ட கேள்விகள். போன மாதம் ஒருத்தன் கிளாஸில் வந்து உட்காந்துக்கின்னு ஆன்மீகத்தை பற்றி பேசுகிற இடத்துல அக்ரிகல்ச்சரை பற்றி கேட்குறான். சாமி விவசாயம் எப்படி பண்ணணும், எவ்வளோ எது போடணும், எவ்வளோ நாற்று நடணும்ன்ட்டு. இது எங்கே வந்து கேட்கணும்? என்கிட்ட கேட்குற கேள்வியாது. அக்ரிகல்ச்சருக்கு போனால் அவன் சொல்லிக் கொடுக்க போகிறான், ஒரு புக்கை கையில் கொடுக்க போகிறான், படிச்சுட்டு நீ விவசாயம் பண்ணலாம். கடவுளை பற்றி பேசுகிற இடத்துல வந்து காதலை பற்றி பேசுகிறான். என் பொண்டாட்டி ஓடி போச்சு, நான் போய் இட்டுன்னு வரட்டான்னு. இது கோர்ட்டில் போய் கேட்க வேண்டியது என்கிட்ட. அப்போ நான் கோவப்படுவேனா படமாட்டேனா சொல்லுங்க. ஏன்னா நான் பதில் சொல்கிறத மட்டும்தான் நீங்கள் கோவப்படுறேன்றீங்க. அவங்க கேள்வி என்ன கேட்டாங்கன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக கோபம் வரும், நீங்களே உணருவீங்க. அதனால் இது தெரியாமல் நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுக்குறது ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம். எதையுமே ஒரு விஷயத்தை முழுமையாக பார்த்து நீங்கள் கமெண்ட் கொடுங்க, தவறில்லை, உரிமை உண்டு உங்களுக்கு. ஆனால் ஒரு பாகத்தை பார்த்துட்டு கமெண்ட் கொடுக்குறது நீங்கள் அறியாமையில் இருக்கிறீங்கன்னு தெரியுது. அதுவே தவறான இது. அதை கொஞ்சம் மாற்றிக்கங்க, திருத்திக்குங்க. இந்த மக்கள்கள் வந்து போடணும்னு போடுறாங்களா? இல்லை, அவங்களுக்கு பொழுது போகணும். சில பேருக்கு எதையாவது ஒன்று போடணும். அதில் என்ன இருக்குது? ஒரு சாப்பாடு செய்து நீங்கள் போட்டுட்டீங்க, சாப்பாடு நல்லா வெந்துருக்குது, குழம்பு வச்சுட்டீங்க, குழம்பும் நல்லா இருக்குது, ஆனால் அதில் இருக்கிற காய் நல்லா இல்லையா? அப்போ சாப்பாடே கண்டன்ற மாதிரி இவங்களுடைய ஆர்குமெண்ட்லாம். அதனால் எதையாவது ஒன்று சொல்லணும், குற்றங்கள் சொல்லணும். அதுக்காக தெரியுற ஒரு குரூப் இருக்குது. சிலது நல்லதை எடுத்துக்கலாம், தீமையை தூக்கி போட்டுடலான்ற குரூப்பும் இருக்குது. நல்லதை எடுத்துக்கிறவங்களுக்கு பயன் தரட்டும், தீமையை தேடுறவங்களுக்கு பயனே தராது. அவங்களே அவங்களுக்கு எடுத்துப்பாங்க. ஏன்னா குறை சொல்லியே எதை பழகிறோமோ அதுவே நம்ம வாழ்க்கையை மாறி போயிடும். அதனால் அடுத்தவங்களை குறை சொல்கிறத முட்டுட்டு நம்ம திருத்திக்க முயற்சி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நன்மையை தரும். பிறரை குறை சொல்கிறதால அதனால் உங்களுக்கு ஒரு நன்மையும் இல்லை, தீமை தான் வரும். சொல்லுப்பா. பட்டை அடிச்சு ஊரை ஏமாத்துறாங்கன்னு சில பேர் சொல்றாங்க. ஆனால் திருநீரோட மகிமை என்ன? அவங்க பட்டை அடித்து ஊரை ஏமாத்துறவனை மட்டும்தான் பார்த்தவங்களா இருப்பாங்க. அவங்க ஏமாத்தாதவனை பார்த்துருக்க மாட்டாங்க.
அதனால் ஏமாத்துறவனை மட்டும் பார்த்ததால பட்டை அடித்து ஊரை ஏமாத்துறேன். பட்டை அடித்தவெல்லாம் ஊரை ஏமாத்துறவன் இல்லை, பட்டை அடிக்காதவெல்லாம் யோகினம் இல்லை. பட்டை அடிச்சுட்டு தான் ஊரை ஏமாத்துறவனுக்கு போய் பட்டை என்னாக்குது, கொட்டை என்னாக்குது. கண்டிப்பாக பட்டை அடிக்காத எத்தனை பேர் ஊரை ஏமாற்றின்னுக்கிறான். அதனால் பட்டை போடாதவெல்லாம் நல்லவன், பட்டை போட்டவெல்லாம் கெட்டவன்லாம் கிடையாது. இந்த பட்டை போடுறதுக்கு காரணம் ஏமாத்துறவனுங்கிறான், ஏமாத்தாத சத்தியத்துக்கு வாழறவனும் இருக்கிறான். இந்த பட்டையினுடைய காரணம் என்னன்னா முப்பொருள் உள்ள உலாவது. அந்த முப்பொருளை பதின்னு பேர் இந்த இடத்துக்கு. பதி. இந்த பதியை நீ ஒவ்வொரு நாளும் உணரணுன்றதுக்காக தான் பெண்களுக்கு பொட்டு வைக்கணும் அங்கே. ஏன்னா அவனுடைய உணர்வை அங்கே உண்டாக்கிக்கணும். நம்ம தொட்டால் தான் ஒரு உணர்வு வரும். அந்த தொடர்றதுக்காக தான் அந்த பொட்டு வைக்கிறது, அதை தொடர்றதுக்காக தான் அந்த விபூதி பூசுறது, அதை தொடர்றதுக்காக தான் திருஷ்ணன்றது. இது எல்லாம் இறைவனுக்காகவும் தனக்குள்ளே இருக்கிற இந்த முப்பொருளை உணர்றதுக்காகவும் 3 நாமம், ஒரு 2 இடைகளை போடுவான், 2 நடுவில் ஒரு செம்பன்னு போடுவான். அப்போது இடைகளைன்னா சூரிய சந்திரன் பேர், நடுவில் சிகப்பு போடுறது அக்னி கலைன்னு பேர். அதே மாதிரி 3 வெள்ளை இப்படி போட்டு முப்பொருள் இருக்குதுன்னு அர்த்தம். நடுவில் அக்னி கலை ஓடுதுன்றதுக்கு பட்டை போட்டு குங்குமம் வைப்பான். கணவன் மனைவியோடு வாழறவன் குங்குமம் வைப்பான், மனைவி கிட்ட தொடர்பு இல்லாதவன் வெறும் பட்டை மட்டும் போடுவான். ஏன்னா பெண்ணுன்றவ சிகப்பு, ஆணுன்றவன் வெள்ளை, ஆணுன்ற விந்து வெள்ளை, பெண்ணுன்ற சுரோனிதம் சிகப்பு. அதனால் அந்த பெண்ணினுடைய பொட்டியும் வச்சு அதையும் வச்சு அவனுக்குள்ளே இருக்கிற உணர்வு அந்த பதியை தூண்டி விடுறதுக்கு பட்டை போடுறானே தவிர ஊரை ஏமாற்றி அவனுக்கு என்ன வரப்போகுது? இது இந்த ஏமாத்துறவன் சொல்கிற விஷயம். இது இவன் ஊரை ஏமாற்றிக்கின்னு பட்டை போடுறவனை ஏமாத்துறான்னு சொல்லிக்கின்னு தெரியுது பல பேர் இருக்கிறான். அது மாதிரி ஆளுங்க சொல்லுவாங்க. அருமையான பதில். இந்த உடல் இறைவனால் படைக்கப்பட்டது இல்லை, முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு தாயும் தகப்பனும் புணர்களில் பிறந்த உருவானதான் இந்த உடல். தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த தாயினுடைய சுவாசத்தில் தான் அந்த குழந்தை வளருது. அந்த கர்ப்பத்தை விட்டு அது வெளியே வந்தவுடனே அந்த தாயினுடைய தொடர்பை துண்டிக்கப்படுது. துண்டிக்கப்படும் போது அது வாய் திறக்குது. வாய் திறக்கும் போது சுயமான சுவாசம் உள்ளே போகிறது. அது அகார உகாரம் மகாரம்னு பேர். அதுக்கு அந்த 3 சுவாசங்கள் உள்ளே போந்து 3 இடங்களை பிடிக்குது. அது ஒன்று இடுப்பை பிடிக்குது அகாரம்ன்றது, மகாரம்ன்றது தொப்புல பிடிக்குது, உகாரம்ன்றது உச்சியை பிடிக்குது. இந்த 3 சுவாசங்களும் 3 சக்திகளும் 3 இடத்த பிடிச்சி இந்த உடலை இயக்குது. இந்த உடல்ன்றது ஒரு மண். அப்போ மண் இயற்கையாக ஏற்கனவே செய்யப்பட்டது. தலைன்றது ஆகாயம், அதுவும் செய்யப்பட்டது. இந்த செய்யப்பட்ட பொம்மை தான் தாய் தகப்பன் செய்த பொம்மை இது. அப்போது இதுக்கு ஏக்கமாக வர்றது தான் இறைவன். அப்போது இந்த உடலை தாய் தகப்பன் செய்தானே தவிர இறைவன் பரிசுத்தமாக செய்யலை இதை. ஏன்னா இது பரிசுத்தமான உடலே இல்லை. ஒரு தாயினுடைய தகப்பனுடைய விந்துவும் முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த தீமை பழக்கமும் இல்லாமல் முறையான கல்யாணம் பண்ணி அவங்க உடல் உறவு கொள்ளும்போது அது சுத்தமான உருவங்கள் ஏற்படுது. கல்யாணத்துக்கு முன்னாடியே பல தவறுகளை செய்து திருந்தி கல்யாணம் பண்ணி அந்த விந்துக்களை பாழாக்கி ஒரு குழந்தை பிறகுது. அப்போ அந்த உடல் நோய் உற்ற உடலாக பிறக்குது. அப்போது இந்த உடலுக்கும் இறைவனுக்கும் சம்பந்தமே இல்லை. அதனால் இந்த தாய் தகப்பன் செய்த உடல் உயிர் பிரிந்த உடனே எங்கே செய்தாங்களோ அவங்களாண்டே ஒப்படைக்கப்படுது அந்த உடலை, இல்லையா? இறைவன் எடுத்து போகிறதே இல்லை. ஆனால் இறைவன் செய்த பொருள் அகார உகார மகாரம் என்ற பொருள் முப்பொருளும் ஒன்றா சேர்ந்து உள்ளே வந்தது. உள்ளே பிரிஞ்சுது. பிரிஞ்சு வெளியே போகும்போதும் முப்பொருளும் ஒன்றா இணைஞ்சு போகுது. அதுக்கு பேர் ஆன்மான்னு பேர், இல்லையா? அது தனி, இது தனி. அது இறைவனால் செய்யப்பட்டது, இது மனிதரால் செய்யப்பட்டது. இது இறைவனால் செய்யப்பட்டதில் திருத்திக்கணும். அதை சரிங்க. விஸ்வாஜி என்பவர் காலபைரவரை ஏற்று நடக்கும் அகோரிகள் ஞானிகளா என்று கேட்டு இருக்கின்றார். அகோரிகள்கிட்ட நம்ம போகவே கூடாது. ஏன்னா அகோரிகள் என்று சொல்கிறவ ஒரு மனித வடிவத்துக்கு அப்பாற்பட்டு வாழ்ந்துன்னுக்கிறான். ஒரு மிருகத்தனமான வாழ்க்கை வாழறான். எந்த உயிரினத்தையும் கொன்றே தின்னக்கூடாது, அதுவே பாவம்னு சொல்லக்கூடிய இந்து மதத்தில் அவன் அகோரிகள் இன்னைக்குன்னு பணத்தை தின்னுக்குன்னு உட்காந்துன்னு இருக்கிறான். அப்போது இந்த தெய்வீகம்ன்றது அவங்ககிட்ட நம்ம போகக்கூடாது. அவனெல்லாம் பார்க்க ஆரம்பித்தோம்னா நம்ம எதுக்கு போகிறோம் ஏன் போகிறோன்றதை நம்ம மறந்துடும். முதல்ல நம்ம நல்ல வழியை தேடி நல்ல முறையில் நம்ம பயணங்கள் பண்ணணுமே தவிர அவன் அகோரியை நம்ம கூட ஒப்பிடவே கூடாது. ஏன்னா நம்ம யுகத்தில் வாழறவங்க, அவன் யுகத்தை தாண்டி வாழறவன். அதனால் அவனை நம்ம கூட ஒப்பிட்டுக்கவே கூடாது. அப்படி ஒப்பிட்டுங்களா உங்கள் மனம் கெடும். கெடாமல் உங்களை தேடுங்க, இறைவனை தேடுங்க, அமைதியோட வாழ்க்கை நடத்துவீங்க. கார்த்திக் ஜீவா என்பவர் நாத்திக முட்டாள்தனம் என்றால் தந்தை பெரியர் முட்டாளா என்று கேட்டிருக்கின்றார். நாத்திகம் என்ன முதல்ல அர்த்தம் என்னான்னு பார்க்கணும். யாருமே முட்டாளாக கிடையாது. பிறக்கும்போது
எல்லாரும் ஒரு அறிவோடு பிறக்கிறோம், அது இயற்கையான அறிவு. ஆனால் பிறந்த பிறகு அவன் பார்த்தது, அவன் படித்தது, அவன் கேட்டது, அவன் பேசினது இத்தையும் சேர்ந்து பகுத்தறிவுன்னு ஒன்று சேர்த்துக்கிறான். அப்போது ஒரு மனிதன்கிட்ட பிறக்கும் போதே இயற்கையான அறிவு ஒன்று இருக்குது. அந்த பார்த்தது, படித்தது, கேட்டது, இது வந்து பகுத்தறிவுன்னு வந்து சேருது. இந்த ரெண்டும் கம்பேர் ஆகி எது சரி எது தப்பு, இதில் சுயநலமுங்குது பொதுநலமும் இருக்குது இல்லையா? கடவுள் இல்லை அப்படின்னா உலகத்தில் எந்த கடவுளும் இல்லைன்னு சொல்லணும் கண்டிப்பா இல்லையா? ஒவ்வொருத்தருடைய மனம் ஒவ்வொரு கடவுளை இன்னைக்கு உலகம் ஏற்றுக்குனுக்குது. ஒரே கடவுள் இல்லை உலகத்தில். அப்போ எந்த கடவுள் இல்லை, கடவுள் இல்லைன்றவெல்லாம் நாத்திகனா? நாத்திகன்னா என்ன அர்த்தம்? இல்லைன்றவனுக்கு பேரெல்லாம் நாத்திகமா? அப்போ இந்து மதத்தில் கடவுள் இன்னும் ஒரு கிறிஸ்தவன் சொல்கிறான், நாத்திகன் ஆகிடுவானா? கிறிஸ்துவ மதத்தில் கடவுள் இல்லைன்னு முஸ்லீம் சொல்கிறான், அவன் நாத்திகன் ஆகிடுவானா? இல்லைன்றதால நாத்திகம்ன்றது கிடையாது. அதனால் பெரியாரை முட்டாளுன்னு சொல்ல முடியாது. அவருடைய கொள்கைகள் என்ன? இந்த வழிபாட்டை சீர்திருத்தம் பண்ணணும். இது எல்லோருக்கும் உரிமையானது. இது ஒரு தனி மனிதனுக்கு உரிமை இல்லை. ஏற்றத்தாழ்வு இறைவனுடைய நான் கூட நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஒரு குடும்பத்துக்குள்ளே ஜாதியை பாருங்க, ஒரு குடும்பத்துக்குள்ளே உங்கள் வம்சத்தை பாருங்க. ஆனால் ரோட்டுக்கு வந்துட்டாவோ கோயிலுக்கு வந்தாவோ ஜாதி மரத்தை தூக்கி அங்கே போட்டுட்டு இறைவனுக்கிட்ட எல்லாரும் சமம்ன்ற எண்ணத்தை வளர்த்துக்குங்க, அப்போ தான் அமைதி இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன். அதனால் இந்த திருத்தலை தான் பெரியார் செயல்பட்டார். அது எதேதோ சேர்ந்து போயிடுச்சு கூட. அதனால் நாத்திகன்றதுனால அறிவாளி இல்லை நாத்திகன்றதுனால தான் அறிவாளி, மற்றவெல்லாம் முட்டாள் அப்படிலாம் கணக்கு போடவே முடியாது. எல்லோருக்கிட்டும் அறிவாற்றல் இருக்குது. அவனுடைய போகிற பாதைக்கு ஏற்ற மாதிரி அவன் வெளிப்படுறான் இல்லையா? ஒரு விஞ்ஞானி இந்த உலகத்தில் யாருன்னு தெரியுமா? நமக்கு தெரியாது. ஏன்? அவன் பேரறிவாளி. ஆனால் அவன் ஒரு மறைவிடத்திலிருந்து அவன் உலகத்தை ஆராய்ச்சி பண்ணுகிறான். அதனால் நமக்கெல்லாம் தெரியல. கண்டிப்பாக இது மாதிரி பப்ளிக்கில் வரும்போது நம்ம தான் அறிவாளி, இல்லை அத்தவெல்லாம் முட்டாளுன்னு நினைக்கவே கூடாது. எல்லாருக்கும் அறிவு உண்டு, எல்லாருக்கும் ஆற்றல் உண்டு. அறிவு உடலுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் உயிரே இயங்கும். அறிவுன்றது தான் உயிர். வெளியே போச்சுன்னா நாத்திகனாக இருந்தாலும் ஆத்திகனாக இருந்தாலும் படுக்கத்தான். சாமி, நல்ல உபதேசம் பெற்றேன். ஒரு சந்தேகம். ஆன்மீகத்துடன் தேசபக்தி தேவை என்று என் மனம் சொல்கின்றது. முஸ்லீம்கள் கிறிஸ்துக்கள் போட்டி போட்டு கொண்டு மதமாற்றம் செய்து வருகின்றார்கள். அவர்கள் ஜனத்தொகை இன்னும் சில காலத்தில் பெருகிவிடும். ஒன்றுபட்டு இந்த சிறு கூட்டம் அரசியல் ரீதியாக நம்மை அடிமை கொள்வதா? அப்படி நடந்துவிட்டால் இந்த மாதிரியான உபதேசம் செய்ய முடியுமா? தயவு செய்து தங்கள் சீடர்களுக்கு சில தேசபக்தி உபதேசங்கள் அருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். தேசபக்தி சொல்கிறதுக்கு இன்றைக்கி கோடான கோடி பேர் இருக்கிறோம். அது நம்ம போய் தான் செய்யணுன்னா நம்ம செய்கிற தகுதியும் இல்லை, நம்ம அதுக்கு விருப்பமும் இல்லை. கண்டிப்பாக. ஆனால் இறைவன் பக்தியை நீங்கள் முதல்ல வளர்த்தீங்கன்னாவே, நீங்கள் வளர்த்தா உங்கள் குழந்தைங்களுக்கு வளரும், உங்களுக்கே வளருனா உங்கள் குழந்தைங்களுக்கே வளருது. அப்போது ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு கடைக்கு போனீங்கன்னா 4 விதமான பொம்மைகளை காட்டுறான். அதில் உங்கள் மனசு எந்த பொம்மையை விரும்புதோ அந்த பொம்மையை எடுத்துக்குது. அதுக்கு முன்னே பொம்மைன்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியாது, கடைக்கு போன பிறகு தான் தெரியும். அது மாதிரி உலகத்துக்குள்ளே சஞ்சாரம் பண்ணும்போது தான் இத்தனை மதங்கள் தெரியுது, வீட்டுக்குள்ளே இருக்கும்போது தெரியாது. இந்த மதங்களில் எது நல்லா பேசுகிறானோ, எது வருமானம் கொடுக்குதோ, எது மரியாதை கொடுக்குதோ அதில் போய் சேர்றான். இந்த இந்து மதத்தினுடைய முதல் தவறே, நானே இந்துவாக இருந்தாலும் முதல்ல இந்து மதத்தினுடைய தவறை சொல்கிறேன். கோவிலுக்கு வர இடத்துல யாரும் உயர்ந்தவன் இல்லை, எவனும் தாழ்ந்தவனும் இல்லை. அந்த உயர்ந்தவன் தாழ்ந்தவன் நினைக்கிறதால தான் மத மாற்றமே இன்றைக்கி நடந்துக்கின்னு இருக்குது. இந்தியாவில் 300 வருஷம் கிறிஸ்துவத்தை சேர்ந்த பிரிட்டிஷ்காரன் ஆட்சி நடத்தி கூட யாரையும் கிறிஸ்துவனா மாற்றலை. இன்றைக்கி கிறிஸ்துவனா மாற்றினுக்குது, மதம் மாற்றம் நடக்கிறது. இந்துக்கள்லேருந்து போனவங்க தான் இந்துக்களை மதம் மாற்றுறாங்க. எந்த உண்மையான கிறிஸ்துவம் யாரும், எந்த உண்மையான முஸ்லீம் யாரும் மதம் மாற்றத்தை கிடையாது. ஏன்னா அவன் கடவுளை வழிபட்டுன்னு போடுவேன். இவன் மரியாதைக்காக்கும் பசிக்காக்கும் போய் சேர்ந்தவன்லாம் இன்றைக்கி எல்லாரையும் அதை கூப்பிட்டுன்னு தெரிஞ்சுன்னுக்கிறான். அது ஒரு கட்சி மாதிரி ஆகிப்போச்சு. கடவுள் வழிபாடுன்றது யாரையுமே கட்டாயப்படுத்தி கும்பிட வைக்கிறது கடவுள் வழிபாடே கிடையாது. தான் மனம் எதை விரும்புதோ அதை தேடி போகிறது தான் கடவுள் வழிபாடு. ஆனால் இன்னொருத்தனை கூப்பிட்டு இதுதான் உயர்ந்தது, இதுதான் தாழ்ந்ததுன்னு, கடவுளில் உயர்ந்த கடவுள் தாழ்ந்த கடவுள்னு ஒன்று கிடையாது. கடவுள் என்றது பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டது. பிறந்தவன்லாம் கடவுளாகிட முடியாது. பிறந்தவன் ஞானியாக இருப்பான், ஆனால் பிறந்தவன் கடவுள்னு சொல்லிக்கின்னு திரியிறாங்க. அது எப்படியோ தெரியாது. இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, நான் இருக்கிறேன், எனக்கு எழுத தெரிஞ்ச வரைக்கும் எழுதுகிறேன், அதை 4 பேர் படிக்கிறான்.
சரி இது கொஞ்சம் நல்லா இருக்குது, நீங்கள் எது இங்கே நல்லா படித்தவங்க, இது நல்லா இருக்குது, அந்த 20 பேர் படிக்கிறான், ஆஹா அதை விட இது நல்லா இருக்குதுப்பான்னு இப்போ உங்கள்கிட்ட படிக்க ஆரம்பிச்சுக்கிறான். இன்றைக்கி மதம் அப்படி தான் போயின்னு இருக்குது கண்டிப்பா கண்டிப்பா இது என்னவோ இல்லையா? அதனால் இது மதம் மாற்றம்ன்றது மரியாதைக்கும் பசிக்கும் போய் சேர்ந்துன்னுக்கிறான் தவிர கடவுள் வழிபாட்டுக்கு போய் சேர்றது இல்லை இது. ஏன்னா கடவுள்ன்றவன் பிறப்ப இருப்பான். அதனால தான் அருணகிரி ரொம்ப சொல்லுவார், செம்மன் மகளை திருடும் திருடன் பொம்மன் முருகன் பிறவான் இரவான், கடவுள் என்றவன் பிறந்ததும் இல்லை செத்ததும் இல்லைடானுவான். அப்போ கடவுளுக்கு பிறப்பே கிடையாது. அது பிறந்து செத்துக்கிட்டு இருந்ததுன்னா நம்மளாம் இன்னும் மனுஷன் தானே ஆகிடுவான். கடவுளும் கடவுள் இயக்கத்துக்கூடியது, இயங்கக்கூடியவங்க நம்ம. கடவுள் நம்மளெல்லாம் அந்த உலகத்தை இயக்குது, உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் எல்லாம் இயக்குது, மனிதர்களை இயக்குது. ஆனால் கடவுளை எதுவுமே இயக்க முடியாது. அப்போ கடவுளே பிறப்பத்துக்கு வந்ததுன்னா அதுவே ஒரு முன்னோத்தனுடைய இயக்கத்துக்கு அடிமையாயிடுமே. கண்டிப்பா இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்த்தா தான் தெரியும், இல்லைன்னா தெரியாது. அதனால் கடவுள்ன்றது பிறக்கிறதும் இறக்கிறதும் கிடையாது. கடவுளுக்கு ஒரு மதமும் கிடையாது, ஜாதியும் கிடையாது, இனமும் கிடையாது, குலமும் கிடையாது, கோத்திரமும் கிடையாது, மொழியும் கிடையாது. அது ஒரு அருட்பெரும் ஜோதி. அது அதில் இணையும் போது தான் உனக்கு பிறப்பாக இருக்குது. அதை விட்டுட்டு நீ இருளில் வாழற வரைக்கும் பிறப்பு வந்துக்கினே இருக்குது. அந்த பிறப்பாக இருக்கிறதுக்கு தான் இறைவனை தேடின்னு இருக்கிறோம். அந்த இறைவன் அடைகிறதுக்கு ஜாதி மதமெல்லாம் ஒரு காரணமே.